Glucuronic acid and polyol metabolism. Glucuronic and polyol metabolism. ஸோ இதில் வந்து glucuronic acid pathway, polyol pathway சொல்லி ரெண்டு இருக்கு. ஸோ இதை glucuronic pathway uronic acid pathwayன்னு சொல்றாங்க. polyol pathway sorbitol pathway அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ glucuronic acid pathway பார்த்தோம் அப்படின்னா இதோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா UDP glucuronic acid வந்து கொடுக்கறது தான் இதோட பர்பஸ். இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷனுக்கு, பிலிருபின் மெட்டபாலிசம்க்கு, அப்புறம் கேக் சிந்தசிஸ்க்கு தேவை. கேக் வந்து நம்மளோட மியூகோபாலிசாக்கரைட். ஸோ இது முக்கியமா லிவர்ல நடக்கும். இதோட கீ ஸ்டெப்ஸ் என்னன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை வந்து குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டா மாற்றும். அதுக்கப்புறம் UDP குளுக்கோஸ் வந்து வருது. UDP குளுக்கோஸ் வந்து UDP குளுக்கோயூரோனிக் ஆசிடா மாத்துறாங்க. அதுக்கு தேவையான என்சைம் வந்துட்டு UDP குளுக்கோஸ் டீஹைட்ரோஜனேஸ். ஃபர்ஸ்ட் தேவைப்பட்ட என்சைம் வந்து UDP குளுக்கோஸ் பாஸ்போபைரேஸ். அது முன்னாடி நம்ம பார்த்த என்சைம் தான். அதுக்கப்புறம் UDP குளுக்கோயூரோனிக் ஆசிட் வந்து 3 விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. குளுக்கோயூரினேசஸ் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் ஆஸ்கார்பிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது, கேக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான். இதை வந்து UGA loves to detox பத்தி அப்படின்ற நிமோனிக் வச்சு ஞாபகப்படுத்திக்கலாம். UDP குளுக்கோரோனிக் ஆசிட் வந்து டீடாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் we have clinical coordination. இந்த கிரிக்லர் நஜர் சிண்ட்ரோம். ஸோ இது ஏன் அப்படின்னா UDP குளுக்கோயூரோனில் டிரான்ஸ்பரேஸோட டெஃபிஷியன்சினால. UDP குளுக்கோயூரோனில் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமே வந்து என் கண்ணுக்கு இங்க தெரியல. ஸோ அது மேபி கீழே வருமா அப்படின்னு சொல்லி தெரில. பிலிருபின் இதுல வரும். கரெக்ட், இதுல வராது, பிலிருபின்ல வரும். ஸோ இதனால என்ன ஆகும்னா பிலிருபின் காஞ்சுகேட் ஆக முடியாது, அன்காஞ்சுகேட்டடாவே இருக்கும், அதிகமாயிடும், அதனால வந்துடும். அப்புறம் கில்பர்ட் சிண்ட்ரோம், இது வந்து காஞ்சுகேஷன் என்சைம்ல இருக்கிற டெஃபிஷியன்சினால ஜாண்டிஸ் மைல்டா வருது. ஸோ குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது, அப்புறம் குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டா மாறுது. குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் வந்து UDP குளுக்கோஸா மாறுது. UDP குளுக்கோஸ் வந்து UDP குளுக்கோயூரோனிக் ஆசிடா மாறுது. ஸோ அது அவ்வளவுதான். இதுதான் வந்து இதோடது. அப்புறம் பாலியால் பாத்வே. பாலியால் பாத்வேல வந்துட்டு இதை சார்பிட்டால் பாத்வேன்னு சொல்றாங்க. இது வந்து குளுக்கோஸை ஃப்ரக்டோஸா மாத்தும். ஹைப்பர் கிளைசீமியால வந்துட்டு ரொம்ப தேவைப்படும், லைக் டயாபெட்டிஸ்ல வந்துட்டு. இதோட கீ ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா குளுக்கோஸ் வந்து சார்பிட்டாலா மாறுது. அதுக்கு தேவைப்படுற என்சைம் வந்துட்டு ஆல்டோஸ் ரிடக்டேஸ், NADPH தேவை. இந்த சார்பிட்டால் வந்து ஃப்ரக்டோஸா மாறுது. இதுக்கு தேவை வந்துட்டு சார்பிட்டால் டீஹைட்ரோஜனேஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து எதா மாறுது? சார்பிட்டாலா. சார்பிட்டால் வந்து ஃப்ரக்டோஸா மாறுது. அவ்வளவுதான். அப்புறம் கிளினிக்கல் கோரிலேஷன். லென்ஸ்ல வந்து கேட்ராக்ட் ஏன் வருதுன்னா சார்பிட்டால் அக்யூமுலேட் ஆகிறனால டிரான்ஸ்பரன்சி போயிடுது. நர்வ்ல வந்து நியூரோபதி வருது டியூ டு ஆஸ்மாட்டிக் டேமேஜ். கிட்னில நெஃப்ரோபதி டியூ டு ஆஸ்மாட்டிக் ஸ்ட்ரெஸ். அடுத்து வந்து இது வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் இட். இதை வந்து நம்ம ஒரு வைடரான ஃபார்ம்ல பார்க்கணும் அப்படின்னா ஹியர் வி ஹாவ் குளுக்கோயூரோனிக் பாத்வே. இதுல வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் கான்ஜுகேஷன் ஆஃப் பிலிருபின், கான்ஜுகேஷன் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ், வேரியஸ் ட்ரக்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் கிளைகோசமைனோகிளைகன்ஸ். ஓகே, ஸோ விட்டமின் பார்பியூரேட்ஸ் ஆன்டிபைரினைல் இன்க்ரீஸ் இன் லீடிங் டு அவைலபிலிட்டி ஆஃப் மோல். ஓகே, இதெல்லாம் தேவை கிடையாது. எசென்ஷியல் பென்டோசூரியா அப்படின்றது வந்து இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். In the pathway, L-xylulose is converted to D-xylulose by 2 enzymes. Absence of any of these enzymes will lead to pentosuria. Polyol pathway. Sorbitol is poorly absorbed from intestine. It is formed by reduction of glucose by aldose reductol to sorbitol, which can be oxidized to fructose. This amount to the interconversion of glucose to fructose. அதேதான், ஒன்றும் புதுசா இல்லை. இதுல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுலயும் ஒன்றும் இருக்காது. அதுலயே இல்லைனா யூரோனிக் ஆசிட் கொடுத்துருக்கான்.
கேலக்டோஸ் பார்க்கணும். கேலக்டோஸ் மிச்சம் இருக்கு. ஸோ இதுல வந்து குளுக்கோயூரோனிக் பாத்வே அப்படி இல்லை, அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து குளுக்கோஸை குளுக்கோயூரோனிக் ஆசிடா மாத்துது. அதேதான் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டெப்ஸ் தான். கீழே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதுல பார்த்ததோட. என்னன்னா வந்து